இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ ஆலயம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஆலயம் தேவன் தங்கும் இடம். மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு உறவாடும் ஒரு இடமாக இந்த ஆலயம் செயல்படுகிறது. இன்னும் ஒரு பழமொழி சொல்வார்கள், குதிரைக்கு தண்ணீர் தான் வைக்க முடியும், ஆனால் குடிக்க வைக்க முடியாது என்று சொல்லி. சில வேளைகளில் விசுவாசிகள் அநேகர் ஆலயத்துக்கு வருவது உண்டு. அவர்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஆலய வேத வசனம் எல்லாம் தெரியும், ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆலயத்துக்கு செல்கிறோம், வழக்கம் போல எல்லா காரியத்தையும் செய்கிறோம், ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் பெற முடியவில்லை. காரணம், அவர்கள் ஆலயத்தை ஒரு பொழுதுபோக்காக, ஒரு கடமைக்காக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கும் கூட இந்த ஆலயத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சாலோமன் ராஜா அவன் கட்டின ஆலயத்தின் மகிமையை குறித்தும் அவனோடு கர்த்தர் எவ்வாறு இடைப்பட்டார் என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, சாலோமன் ராஜா, அதாவது தாவீதின் குமாரனாகிய சாலமன், அவனுடைய தாவீதுடைய சிந்தனை, அவனுக்கு எழுந்த ஆலயத்தை கட்ட வேண்டுங்கிற முயற்சி சாலோமன் ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் மரணம் படும் தருவாயிலே தன் குமாரனிடம் சொல்கிறான். இப்போது சாலமன் ராஜா ராஜ்யபாரம் பண்ணிட்டு கொண்டிருக்கும் போது 4வது வருஷத்திலே அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். பாருங்க, 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 5-6 எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்ட போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும், வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூப வர்க்கத்திற்கே ஒழிய வேறொரு முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்றேன். நான் தூபம் கட்டுறதுக்காக தான் கட்டுறேன். அவனுக்குள்ளாகவே கொஞ்சமேனும் பெருமை, புகழ் என்னும் அவனுக்குள்ளாகவே இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக இவன் செய்யவே இல்லை. ஏன்னா அவன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக 50க்கு அதிகமான கட்டிட சிற்பி வல்லுநர்களை ஏற்படுத்துகிறான். அவன் தீருவின் ஈராமிடத்துல போய் அவனுடைய தகப்பன் தாவீது தனக்கு கட்டின அரண்மனை வீட்டிலே கேதுரு மரங்கள் தீருவின் ராஜாவிடம் பெற்றிருப்பதினாலே அங்கே சென்று கேட்கிறான், எந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என் தகப்பனுக்கு கொடுத்தது போல கேதுரு மரங்களை நீ தரணும் என்று சொல்றான். இன்னும் அவன் சில மனிதர்களை ஏற்படுத்துகிறான். பாருங்க, சுமை சுமப்பதற்காக மட்டும் 7000 மனிதர்களையும், இவர்கள் எல்லாருக்கும் தலைவர்களுக்காக 3200 பேர் நியமிக்கிறான். என்னும் மலைகளில் மரம் வெட்டுவதற்காக மாத்திரம் 80,000 பேர்களை நியமிக்கிறான். இப்படி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவ்வளவு முயற்சி செய்கிறார். இதை கண்ட அந்த தீருவின் ராஜா ஒரு வார்த்தையை சொல்கிறான். பாருங்க, 2 நாளாகும் 2ஆம் அதிகாரம் 11-12 குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்ட யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தீருவின் ராஜாவாகிய ஈராம் சொல்கிறார். அவ்வளவு மகிமையான அந்த ஆலயத்தை கட்டும் முயற்சியில் ஈடுபட்ட சாலோமனை குறித்து அந்த ராஜா சாட்சி சொல்கிறார்.
அவர் கெட்ட ஆரம்பிக்கிறார். பாருங்க, தங்கம் வெள்ளி இருக்கிற அவனுடைய அத்தனை உடைமைகளை விற்று பாருங்க, அவன் ராஜ்யத்துல அவன் தாவீது சேர்த்து வைத்ததும் இவன் சேர்த்த அத்தனையும் கொடுத்து மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். 7 வருடங்கள் ஆகிறது. இப்போது பலிபீடம், ஆலயத்தை எல்லாம் முடித்து பலிபீடத்துக்கு முன்பதாக கைகளை விரித்து தாவீது அவன் கெட்ட நினைத்த ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்து ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறான். அந்த விண்ணப்பம் மிகவும் ஒரு ஸ்பெஷலான, இன்றைக்கும் கூட அது நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு ஜெபமாக இருக்கக்கூடும். பாருங்க, அவன் போய் ஆண்டவர் சமூகத்துல நிற்கிற அந்த ஆலயத்துக்கு வந்து யாரெல்லாம் நீதியை குறித்து வந்து நிற்கிறாங்களோ அவனை நீதிமான் ஆக்கணும். இன்னும் இந்த ஆலயத்துல யாரெல்லாம் நான் பாவி என்று சொல்லி உணர்வோடு வந்திருக்கான், அவன் பாவம் மன்னிக்கப்படணும். மழைக்காக வேண்டி கொண்டு வந்தா அவர்களுக்கு ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அந்த தேசத்துல மழையை கொடுக்கணும். இன்னும் அவன் என்ன சொல்றான், நிலப்பஞ்சம் என்னும் கொள்ளை நோய், வெடிப்பு, பூஞ்சை, வெட்டுக்கிளி, தேசத்துல அவனுக்கு எதிர்கொண்டு இருக்கிற பகைஞர்கள் இப்படி எல்லாம் வரும்போது நம்முடைய சமூகத்துல வந்து நிற்கும்போது அவர்கள் மீறுதல்களை மன்னித்து அவர்கள் வாதைகளை நீங்க செய்யணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்றான். இன்னும் அவன் சபையார் எல்லாத்துக்கும் முன்பதாக முழங்கால் படியிட்டு அவன் செய்த விண்ணப்பத்தை ஜனங்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அவன் சொல்றான், அவனுக்குள்ள தேவனுடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண யாரெல்லாம் வந்து இந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் எங்கு இருந்தாலும் ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்கணும்னு சொல்லி ஒரு வசனம் அருமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 நாளாகவும் 6:40 இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஆலயத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவுமாய் இருப்பதாக என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாகவே கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, ஆலயத்துக்கு வந்துட்டு வந்தோம் கடமைக்காக செல்வதற்காக இல்ல, இந்த ஆலயத்துக்கு போய் நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பாருங்க, ஆண்டவர் அவருடைய கண்கள் திறந்திருக்குமா, செவிகள் வந்து கவனிக்கிறவைகளாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம கற்றுக்கொள்றோம். எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்து நம்ம அவ்வளோ வாஞ்சையாக விண்ணப்பம் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாம இருப்பதற்கு காரணம் இதான். நம்ம ஆண்டவர் சமூகத்திலே முக்கியமா இந்த சாலமோன் ராஜா குறிப்பிட்டது போல ஆலயத்துல வந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க. சாலமோன் தனக்கான ஒரு ஆலயத்தை இந்த ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆலயத்தை கட்ட மிகவும் பிரயாசப்பட்டு இன்னும் அவனை தாழ்த்தி இந்த ஆலயம் ஒரு மகிமையான ஆலயமா இருக்கணும், ஆலயத்தை வர்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி விண்ணப்பம் செய்தான். தேவனுடைய மகிமை ஆலயத்தை சுற்றி நிரப்பிட்டு கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நாங்க ஆலய வாஞ்சை இல்லாதபடி இருக்கிறோப்பா. எங்களுக்குள்ள இந்த ஆலயத்துக்கு செல்லணும், ஆண்டவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார் என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்திக்கணும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதத்திலே வைக்கிறோம், தாழ்த்திக்கிற உரிமையாக்குறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.